தலைநகர் டெல்லியில் பற்ற வைக்கப்படும் அரசியல் அனல் நாடு முழுவதும் தகிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தற்போது டெல்லியில் தீப்பொறியாய் கிளம்பிய விவசாயிகளின் போராட்டம் என்கிற அனல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. வேளாண் சட்டத்தை எதிர்த்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கடந்த 2 வாரங்களாக டெல்லியை முற்றுகையிட்டுள்ளனர் விவசாயிகள். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடங்கிய இந்த போராட்டத்தில் பிற மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் ஐக்கியமாகியுள்ளனர். புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட போகும் தகவல் வெளியான போதே அதற்கு எதிராக பஞ்சாப், ஹரியானாவில் போராட்டங்கள் வெடித்தன. முழு அடைப்பு, ரயில் மறியல் என போராட்டங்களின் வீரியம் விஸ்வரூபம் எடுத்தாலும் அதனை மீறி கடந்த செப்டம்பர் மாதத்தில் 3 வேளாண் சட்ட மசோதாக்களும் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேறி சட்டமாகியது. தங்களின் போராட்டத்தின் அடுத்த கட்ட ஆயுதமாக டெல்லி சலோ எனும் டெல்லியை நோக்கி செல்வோம் என்கிற கோஷத்துடன் டெல்லியில் முற்றுகையிட்டு மத்திய அரசுக்கு நேரடியாக அழுத்தத்தை அளிக்க முடிவு செய்தனர் பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள். நவம்பர் 25ஆம் தேதி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர்களுடன் டெல்லியின் புறநகர் பகுதிகளை முற்றுகையிட்டனர். போராட்டம் 1 நாள் 2 நாளில் முடியாது என்பதை உணர்ந்திருந்த விவசாயிகள் எத்தனை நாட்கள் நீடித்தாலும் பின்வாங்கக்கூடாது என்கிற உறுதியோடு டெல்லியை நோக்கி வந்தனர். அதற்கேற்றவாறு உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகளை டிராக்டர்களில் ஏற்றி வந்திருந்த விவசாயிகள் டெல்லியின் புறநகர் பகுதியில் உள்ள சாலைகளையே தங்கள் வீடுகளாக்கி தங்கினர். போராடும் இடம் வேறு, தங்கும் இடம் வேறு என பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு விவசாயிகள் வீதிகளிலேயே சமைத்து சாப்பிட்டும் படுத்து உறங்கியும் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். போராட்டங்களுக்காகவே அறியப்பட்ட களமான ராம்லீலா மைதானத்தில் ஒன்று திரள வேண்டும் என்பதே அவர்களின் முதல் இலக்காக இருந்தது. ஆனால் டெல்லிக்குள் நுழைய விடாமல் புறநகரிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். கண்ணீர் புகைகுண்டு வீச்சு, தண்ணீரை பீச்சி அடித்தல் என டெல்லி போலீசார் அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கி விவசாயிகளை திருப்பி அனுப்ப முயற்சித்தனர். ஆனால் அந்த முயற்சியை தோல்வியடைய செய்த விவசாயிகள் டெல்லியின் புறநகர் பகுதிகளில் உள்ள பாதைகளை அடைத்து அங்கேயே தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். புதிய வேளாண் சட்டங்கள் 3ஐயும் ரத்து செய்ய வேண்டும், இதற்காக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை உடனடியாக கூட்ட வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் பயிர்களை மாநில அரசுகள் கொள்முதல் செய்வதற்கு சட்டப்பூர்வமான உரிமைகளை வழங்க வேண்டும், பாரம்பரியமாக உள்ள கொள்முதல் நடைமுறைகளை தொடர வேண்டும் என்பது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. சுவாமிநாதன் குழுவின் அறிக்கையை அமல்படுத்த வேண்டும், வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் டீசல் விலையை 50% குறைக்க வேண்டும், வைக்கோல்கள் போன்றவற்றை எரிக்கும் போது அபராதம் மற்றும் தண்டனைகள் வழங்கும் நடைமுறையை நீக்க வேண்டும், ஏற்கனவே அவ்வாறு எரித்ததால் கைதான விவசாயிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மத்திய அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். போராட்டம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் மத்திய அரசு விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. டிசம்பர் 1ஆம் தேதி டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை இணையமைச்சர் ஷோம் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் 36 பேருக்கும் இடையே 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமல் முடிந்தது. விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலிக்க ஒரு கமிட்டியை அமைப்பது என்று அமைச்சர்கள் தெரிவித்த யோசனைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் ஏற்கவில்லை. தங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த பேச்சுவார்த்தை பலனளிக்காததை அடுத்து விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தினர். அவர்களுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆதரவு குரல்கள் வெளிப்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் ஆதரவு குரல் வெளிப்பட்டது. கடந்த நவம்பர் 30ஆம் தேதி கனடாவில் உள்ள சீக்கியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, அமைதியான வழியில் போராடுபவர்களின் உரிமைகளை பாதுகாக்க கனடா எப்போதும் துணை நிற்கும் என்றார். அவரது இந்த கருத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்தது. இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என கூறி கனடா தூதரை நேரில் அழைத்து இந்திய அரசு தனது கண்டனத்தை பதிவு செய்தது. டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி முக்கிய கட்டத்தை அடைந்தது. விவசாய சங்கங்கள், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அன்று நாடு தழுவிய அளவில் முழு அடைப்பு போராட்டத்தை மேற்கொண்டன. சாலை மறியல், ரயில் மறியல் என இந்த போராட்டம் அனலை கிளப்பியது. தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்
மக்கள் நீதி மய்யம், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்றன. பல்வேறு தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள் இந்த போராட்டத்தில் களம் இறங்கி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். வேளாண் சட்டத்தை எதிர்ப்பவர்களின் அழுத்தமான குரலாக இந்த முழு அடைப்பு போராட்டம் பதிவானது. அதே நேரம் இந்த வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கான வரப்பிரசாதம் என்றும், இதனால் விவசாயிகளுக்கு துளியும் தீமை நிகழாது என பாஜகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். திருச்செந்தூரில் நடைபெற்ற வேல் யாத்திரை நிறைவு விழாவில் பேசிய தமிழக பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா, மண்டிகளால் அதிக பயனடைந்து வரும் பிரகாஷ் சிங் பாதல், சரத்பவார் ஆகிய இருவரின் குடும்பத்தினர் தூண்டுதலின் பேரிலேயே டெல்லியில் விவசாயிகளின் போராட்டம் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். 3 விதமான சட்ட திருத்தங்களை இயற்றி புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. விலை உறுதிக்கான விவசாயிகள் ஒப்பந்தம் மற்றும் பண்ணை சேவை சட்டங்கள் என்கிற இந்த முதல் சட்டம் வேளாண் விளைபொருட்களின் விலை நிர்ணயத்தில் உள்ள நிச்சயமற்ற தன்மையால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின்படி ஒரு விவசாயி தங்கள் விளைநிலத்தில் விளைவிக்கப் போகும் உற்பத்தி பொருள் குறித்து பெருநிறுவனங்களுடன் முதலிலேயே ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் விளைவித்த பொருளை ஏற்கனவே ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கும் விலைக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமே விற்றுக் கொள்ளலாம். இதன் மூலம் சந்தையில் ஒரு விளைபொருளின் விலை கடும் சரிவை சந்தித்தால் கூட அதனால் அந்த விவசாயிக்கு நஷ்டம் ஏற்படாது. சந்தை பொருளாதாரத்திற்கு ஏற்ப விவசாயியின் வாழ்வாதாரம் ஊசலாடும் நிலை இந்த புதிய சட்டத்தின் மூலம் தவிர்க்கப்படும் என கூறுகின்றனர் பாஜகவினர். தான் விளைவிக்கப் போகும் விளைபொருளுக்கான விலையை விவசாயி முன்கூட்டியே தீர்மானிப்பதால் ஒரு குறிப்பிட்ட வருமானம் தனக்கும் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டும் எந்தவித மன உளைச்சலுமின்றி விவசாய பணிகளில் ஈடுபடலாம் என்பது புதிய வேளாண் சட்டங்கள் இன்னொரு பசுமை புரட்சி என வாதிடுபவர்கள் எடுத்துரைக்கும் வாதம். விலை வீழ்ச்சி என்கிற அபாயத்திலிருந்து விவசாயி பாதுகாக்கப்படுகிறார். விளைபொருளுக்கான விலை உத்தரவாதம் விவசாயிக்கு கிடைத்து விடுகிறது என்று கூறும் அவர்கள், பெரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டால் சட்ட ரீதியான தீர்வுகள் கிடைப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் புதிய வேளாண் சட்டங்களின் சிறப்பம்சங்களை எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தை எதிர்க்கும் விவசாய சங்கங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் எடுத்துரைக்கும் பார்வை வேறு விதமாக உள்ளது. பெரு நிறுவனங்களோடு போடப்படும் ஒப்பந்தங்கள் விவசாயிகளை அவர்களது சொந்த நிலத்திலேயே கூலிக்காரர்களாக்கும் என எச்சரிக்கின்றனர். சர்க்கரை ஆலைகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு கரும்பு விவசாயிகள் படும் அவதியை அவர்கள் எடுத்துரைக்கின்றனர். கரும்பை கொள்முதல் செய்த ஆலைகள் விவசாயிகளுக்கு உரிய தொகையை உரிய நேரத்தில் செலுத்தாமல் அழைக்கழிப்பதால் விவசாயிகள் கடன் சுமையால் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வாதங்கள் வைக்கப்படுகின்றன. விவசாயிகளுக்கு தேவையான கடன் உதவி உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுப்பதிலிருந்து மத்திய அரசு இதன் மூலம் நழுவிக்கொள்ளும் சூழல் ஏற்படும் என்றும், அதனை பயன்படுத்தி விவசாயிகளோடு ஒப்பந்தம் போடும் பெரு நிறுவனங்கள் தங்கள் ஆதிக்கத்தை முழுமையாக அவர்கள் மீது செலுத்த நேரிடும் என்றும் எச்சரிக்கிறார்கள். கடன் உதவி உள்ளிட்ட கடமைகளிலிருந்து அரசு நழுவுவதால் விவசாயிகள் ஒருவித நெருக்கடிக்கு உள்ளாகி தங்கள் விளைபொருளுக்கான விலையை லாபகரமானதாக நிர்ணயிப்பது இயலாமல் போய்விடும் என்றும் எதிர்வாதங்கள் வைக்கப்படுகின்றன. புதிய வேளாண்மை சட்டங்களின் 2வது அம்சம் வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு ஊக்குவிப்பு சட்டம். புதிய வேளாண் சட்டங்களை ஆதரிப்பவர்கள் இந்த சட்டத்தின் பயன்களை அதிகம் மேற்கோள் காட்டுகின்றனர். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு இருந்த கட்டுப்பாடுகள் தகர்த்தெறியப்பட்டுள்ளதாக அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். ஒரு விவசாயி தனது விளைபொருட்களை மாநிலம் தாண்டி இந்தியாவின் எந்த மூலையிலும் விற்பனை செய்யலாம். நாட்டின் எந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளுடன் விவசாயிகள் வர்த்தகம் செய்யலாம் என இந்த சட்டம் கூறுகிறது. அதிக லாபம் தரும் விலையை யார் தருகிறார்களோ அவர்களிடம் விளைபொருட்களை விற்று விவசாயிகள் அதிக வருவாய் ஈட்ட முடியும் என புதிய வேளாண் சட்டங்களை ஆதரிப்பவர்கள் அதன் சிறப்பம்சங்களை பட்டியலிடுகின்றனர். இதன் மூலம் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் ஒழிந்து விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை அவர்கள் தட்டிப்பறிப்பது தடுத்து நிறுத்தப்படும் என்றும் கூறி புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு புதுவாழ்வு அளிக்கும் சட்டங்கள் என பெருமிதம் கொள்கின்றனர். ஆனால் புதிய வேளாண் சட்டங்களை எதிர்ப்பவர்கள் இந்த சட்டம் முழுக்க முழுக்க பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம் என்றும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்றும் விமர்சிக்கின்றனர். அரசு நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு கூடுதலான விலையை வியாபாரிகள் தர மறுக்கும் போது நேரடியாக அவர்களிடம் பேசிய அதிகபட்ச விலையை பெற முடியும் என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுக்காமல்
மிக குறைந்த விலையில் வாங்கி வருவதை தடுக்க மாநில அரசால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளதை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வரும் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசே நிர்ணயிக்கும். அதன் பிறகு மறைமுக ஏல முறையில் வியாபாரிகள் விளைபொருட்களை ஏலம் எடுத்துச் செல்வது நடைமுறை. ஆனால் அரசு சாராத தனியார்கள் விளைபொருட்களை விட கூடுதல் விலை கொடுக்க தயங்குவதாலேயே அரசின் ஆதார விலையை அதிகரிக்க வலியுறுத்தி விவசாயிகள் அடிக்கடி போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் தனியாரிடம் நேரடியாக கூடுதல் விலைக்கு விற்பது எப்படி சாத்தியமாகும் என்றும் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கேள்விக்கணைகள் எழுப்பப்படுகின்றன. சிறு குறு விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வெளிமாவட்டத்துக்கோ அல்லது மாநிலங்களுக்கோ எடுத்துச் சென்று விற்பனை செய்வதில் உள்ள சிக்கல்களையும் அதற்காக செய்யும் செலவினங்களையும் எடுத்துரைக்கும் எதிர்க்கட்சியினர் இது பெருநிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் சாதகமாக அமையும் என்கிறார்கள். குறிப்பிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் உற்பத்தியாகும் விளைபொருட்களை பெருநிறுவனங்களும் பன்னாட்டு கம்பெனிகளும் தெரிந்து கொண்டு விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதற்கே இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. புதிய வேளாண் சட்டங்களின் மூன்றாவது முக்கிய அம்சம் 1955ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்தது. இந்த சட்ட திருத்த மசோதாவை 2020ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் தான்வே ராவ் சாஹிப் தாதாராவ் மக்களவையில் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி அறிமுகம் செய்தார். செப்டம்பர் 15ஆம் தேதி மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா பின்னர் மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. இந்த மசோதா தொடர்பான விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்து பேசிய அமைச்சர் ராவ் சாஹிப் தாதாராவ் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தும் மத்திய அரசின் இலக்கை நிறைவேற்றுவதில் இந்த சட்ட திருத்தம் முக்கிய அங்கம் வகிக்கும் என்றார். இந்திய உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடையாத நிலையில் இருந்தபோது 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், ஆனால் தற்போது இந்தியாவில் உணவுப் பொருட்கள் உபரியாக உற்பத்தியாகி வரும் நிலையில் அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று கூறினார். விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் ஆகிய இரு தரப்பினரின் நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்த சட்ட திருத்தம் உருவாக்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் ராவ் சாஹிப் தாதாராவ் விளக்கமளித்தார். தற்போது அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் மருந்துகள், உரங்கள் உள்ளிட்ட 9 வகையான பொருட்கள் உள்ளன. இந்தியாவில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரிக்க தொடங்கிய நேரத்தில் மாஸ்க் மற்றும் சானிடைசர் ஆகிய 2ம் அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி சேர்க்கப்பட்டது. ஒரு பொருளை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்கும் போது அதன் உற்பத்தி, விநியோகம் ஆகியவற்றை மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வகை செய்யும். மேலும் அந்த பொருட்களை கிடங்குகளில் சேமித்து வைப்பதற்கு குறிப்பிட்ட காலம் வரை தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசால் உத்தரவிட முடியும். இந்நிலையில் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள சட்ட திருத்தம் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்து தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்டவை நீக்கப்பட்டுள்ளது. போர், பஞ்சம், இயற்கை பேரிடர், மிகவும் கடுமையான விலையேற்றம் போன்ற அசாதாரண சூழல்கள் ஏற்படும் நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் மேற்சொன்ன உணவுப் பொருட்களை கிடங்குகளில் சேமித்து வைக்க கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது. இதன் மூலம் வேளாண் துறையில் நேரடி அந்நிய முதலீடுகள் அதிகரித்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வேளாண் துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய அரசும் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அத்துறையின் நிபுணர்களும் கூறுகின்றனர். மேலும் நாட்டில் வேளாண் விளைபொருட்களை சேமித்து வைக்கும் வசதிகள் அதிகரிக்கும். அதன் மூலம் விளைபொருட்கள் அழுகி நாசமாவது தடுக்கப்படும் என்றும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்திற்கு ஆதரவு குரல்கள் ஒருபுறம் ஒலிக்கின்றன. அதே நேரம் இதற்கு மறுபுறம் கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. இருபுறமும் கூர்மையான வாள் இந்த சட்ட திருத்தம் என எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கின்றனர். சாமானிய மனிதர்களின் அன்றாட உணவு தேவைகளை நிறைவேற்றும் சமையல் எண்ணெய், தானியங்களின் மீதான கட்டுப்பாட்டை அரசு விட்டுக் கொடுக்கும் போது அப்பொருட்கள் மீதான பதுக்கல்கள் அதிகரித்து உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகரிக்கும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் மூலம் நாட்டில் வறுமை அதிகரிக்கும் என்றும் பொது விநியோக திட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட மாற்றத்திற்கு எதிராக பொங்குகின்றனர் எதிர்க்கட்சியினர். மேலும் இந்த சட்ட திருத்தம் முற்றிலும் மத்திய அரசை மையப்படுத்தியே இருப்பதால் மாநில அரசுகளுக்கு அரசியல் சாசனம் வழங்கிய உரிமைகள் பாதிக்கப்படும் என்றும் கொதிக்கின்றனர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டம்
நாடெங்கிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் கடந்த காலத்தில் விவசாயிகள் மேற்கொண்ட போராட்டங்களும் நினைவுக்கு வருகின்றன. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் ஒவ்வொரு கட்டத்திலும் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் விவசாயிகளின் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளின் பட்டியல் நீண்டு கொண்டேதான் வந்திருக்கிறது. அதனால்தான் விவசாயிகளின் போராட்டக் களங்கள் இன்று வரை சூடு தணியாமல் இருக்கின்றன. தமிழகத்தில் விவசாயிகளுக்கு உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுத் தந்ததற்கு பின்னால் நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த போராட்டங்கள் உள்ளன. 1970களில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற போராட்டங்கள் இதில் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இலவச மின்சாரம் என்ற சலுகையை விவசாயிகள் பெறுவதற்கு வித்திட்டது அந்த போராட்டங்களும் அதில் நிகழ்ந்த விவசாயிகளின் உயிர் தியாகங்களும் தான். 1970ஆம் ஆண்டு ஒரு யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணத்தை 8 பைசாவிலிருந்து 10 பைசாவாக உயர்த்தியது அப்போதைய திமுக அரசு. இதனை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் மே 9ஆம் தேதி வெடித்தது. அந்த போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டிய போது அதனை அடக்க போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 விவசாயிகள் பலியானார்கள். இதனால் விவசாயிகளின் கொந்தளிப்பு மேலும் வீரியமடைந்தது. அதனை உணர்ந்து கொண்ட அரசு மின்கட்டணத்தை யூனிட்டுக்கு 1 பைசா குறைத்தது. 1972ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி விவசாயிகள் கையில் எடுத்த மாட்டு வண்டி போராட்டம் உலக அளவில் பிரபலமான பத்திரிகைகளில் சிறப்பு செய்திகளாக வந்தன. மாட்டு வண்டிகள் இந்திய விவசாயிகளின் மர பீரங்கிகள் என்று அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் வர்ணித்தது. இதுபோன்று மின்கட்டணத்தால் தாங்கள் படும் சிரமங்களை விவசாயிகள் வலுவாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் எடுத்துரைத்து வந்த நிலையில் அடுத்து அமைந்த எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது இலவச மின்சாரத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தி உத்தரவிட்டார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி. மீத்தேன் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள், 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் என அதிமுக ஆட்சியும் விவசாயிகளின் கொந்தளிப்புகளை உணர்ந்தன. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் அரசுக்கு பெரும் சவாலாக இருந்தன. பின்னர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்தபோது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நெடுவாசல் கிராமத்தில் வெடித்த போராட்டம் 174 நாட்கள் வரை நீடித்தது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்தை கண்டித்த போராட்டமும் தமிழகத்தின் மொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து விவசாயிகளின் குமுறலை ஆழமாக பதிவு செய்தன. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், டெல்டா பகுதியை பாலைவனமாக்கும் திட்டங்கள் என அதிமுகவினர் விமர்சித்து வந்த நிலையில் அந்த திட்டங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டதே திமுக ஆட்சியில்தான் என அதிமுகவினர் பதிலடி கொடுத்தனர். திமுகவினரின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த பிப்ரவரி மாதம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்து பாராட்டை பெற்றார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நடத்திய போராட்டமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் அச்சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் முகாமிட்டு காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டை ஓடுகளை கழுத்தில் கட்டி போராடுவதில் இருந்து நிர்வாண போராட்டம் வரை பல்வேறு விதங்களில் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர் குரல் கொடுத்தாலும் போராட்டத்தை நடத்திய விதத்திற்கு எதிராக விமர்சனங்களும் எழுந்தன. இந்தியாவிற்கு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் விவசாயம் என்கிற பாரம்பரிய அடையாளம் தனித்துவம் மிக்கது. அந்த அடையாளத்தை பாதுகாக்க போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் எதிர்காலத்திலாவது இல்லாமல் போகட்டும். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.